காலையில நான் 7 மணிக்கு கடைக்கு வர்றதுக்காண்டி வேலைக்கு கிளம்புனேன். சரி அப்ப என்னன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் 2 மாசம் வேலைக்கு போகாம இருந்தாரு. அது நல்லா தண்ணி வேண்டி. சரி சரி இன்னைக்கு வேலை கிடைச்சதுக்கு வேலைக்கு போலான்னு சொல்லி சோத்த போட்டு கிளம்புனது. சரி நான் என்ன பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் சாப்பிட போனேன் பாத்தியா, ஒரு 11:30 சாப்பிட போனேன். புருஷன் முன்னாடி 2 பேரும் அடிச்சுட்டு உருண்டு கிடக்குறாங்க. சரி என்னடா அப்படின்னு பார்த்தா 5000 பணம் எவ்வளவு போட்டு விட்டுருக்கிறியா, என்ன இவன் எவ்வளவு வச்சிருக்கா போல இருக்குது, காசு எவ்வளவு 5000 பணம் போட்டு கள்ள வீடு வச்சுக்கான புருஷக்காரன் நினைச்சுக்கிட்டானா போட்டு அடி நொங்கு எடுத்து பிரிச்சு. ஏன்னா மெசேஜ் வந்து அவனுக்கு போகுது. போட்டு அடி நொங்கு எடுத்துட்டு இருக்கியா. நான் போயிட்டு கவர்மெண்ட் வந்து 5000 பணம் போட்டுருக்காங்க. அது எப்படி கவர்மெண்ட் வந்து 5000 வருவாங்க, 1000 தானே வருவாங்க அப்படின்னாங்க. இது வந்து அப்பா கவர்மெண்ட் வந்து முடிய போகுது, அதனால மொத்தம் 5000 பணத்தை போட்டு விட்டாங்க. அப்படியா சரி அத அடிச்சு விட்டேன். சரி 1 கிலோ கறி எடுத்துட்டு வேற வறுத்து வை, அந்த ஏடிஎம் காரை மட்டும் கையில விடு, ஒரு 2000 ரூபாய் பணத்தை எடுத்து 1 வாரத்துக்கு தேவையான சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து 1 வாரத்துக்கு தேவையான சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். மிச்சத்தின் ஏதோ குழுந்தோடு கட்டி வச்சுட்டீங்கன்னா சரியா போச்சு அப்படின்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, குடியாரனாக்குறாங்க. அளவா குடிக்காரனா அதாவது ஒருத்தனை வந்து பணக்காரனாக்கனாடி கூட பிச்சைக்காரனாக்க கூடாது. ஆனா பிச்சைக்காரனாக்குறதுக்கு குடிகாரனாக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. நானும் ஒரு டீக்கு கடன் வாங்கி குடிக்கிறேன். இதே 100 ரூபாய் இருந்தா 10 டீ ஒட்டுக்கா குடிச்சிருவேன்.